ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேயே விலாக் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேயே வந்து நாங்கள் மாடியில் தான் முழிச்சோம். நேற்று ஃபுல்லாக வந்து கீழே இருக்கிற கனெக்ஷனில் வந்து பவர் இல்லை. ஸோ அதனால் நம்ம கீழே தூங்க முடியாமல் நைட்டே வந்து எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு மாடியில் ஒரு மணி போல் பாதி சாமத்தில் வந்து இங்கே வந்து படுத்திருந்தோம். ஸோ அதனால் காலைல எந்திரிச்சதுமே மாடி தான். மாமா வந்து என்னால் தரையில் படுக்க முடியலன்னதும் நான் ஒரு சிட்டிங்காக ஒரு செட்டிங் மாதிரி ஒரு பேக்ரவுண்டுக்காக வாங்கி வச்சுருந்த ஒரு குட்டி தலையின மெத்த மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு படுத்திருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து தான் இதில் கொஞ்சம் ஜுவல்லரிஸ் எல்லாம் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே மாமா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு காலையிலே கிரவுண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சும்மா பில்லோஸ் வந்துட்டு ஒரு 4 எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். வந்து இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து வாக்கிங் தான். 52 நிமிஷம் ஆகுது. ஸோ முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதுனால வாக்கிங்கோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணையில் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். 53 நிமிஷம் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்குறீங்க. வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக முக்கியம். ரெண்டும் சேர்ந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும், பாடியும் நல்லா டோனாக இருக்கும். ஸோ காலையிலே ஒர்க் அவுட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கவலை இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிராஹால் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் டிப்ஸோட. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஷையவேலேருந்து வாங்கினது. ஒரு ஆஃபர் இருந்துச்சு, அது எப்பயுமே buy 2 get 2 buy 3 get 2 அந்த மாதிரியெல்லாம் ஆஃபர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினேன். ஒரு 6 பிராஸ் இருக்குது. இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெயிட் லாஸில் உங்களுக்கு வந்து பஸ் சைஸ் குறைஞ்சிச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாம், வந்து சைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. நான் வெயிட் குறைய ரிடியூஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்னவே மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக இப்போ வாங்கினது தான். இதில் வந்து நான் என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன், ட்ரெஸ்க்கு என்னென்ன மாதிரி பிராஸ் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே ஷையவேலேருந்து வாங்கினது. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஷையவேல வந்து ஒரு கூப்பன் கோடும் உண்டு, YT100 அந்த மாதிரி ஒரு கூப்பன் கோடும் உண்டு. ஸோ அந்த கூப்பன் கோடையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கல உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பிரா அப்படின்னு கம்பேர் பண்ணையில் சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ என்னென்ன மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு டிஷர்ட் பிரா மாதிரி. நார்மலாக நம்ம எவ்ரிடே வியர்க்கு போகிறதுக்கு, மேக்ஸிஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயுமே பெரிய டிசைன்ஸ்லாம் எதுவும் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டெய்லி வியர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட சைஸ் எல்லாமே வந்து 4DDயில் இருக்குது. 34E 34DD அந்த மாதிரி சைஸில் இருக்குது. இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே அந்த சைஸ் சார்ட் பொறுத்து தான். உங்களுக்கு ஷையவேல வந்து அவங்களே வந்து சைஸ் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அப்பர் பஸ்ட் அப்புறம் வந்து அண்டர் பஸ்ட் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதிலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து 2 கலர் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் சிமெண்ட் கலர் மாதிரி எல்லா லைட் ட்ரெஸ்ஸஸோட போடுற மாதிரி ஒன்று. சேம் தான். ஸோ எவ்ரிடே வியர்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அதிலே வந்து ஒரு பர்பிள் கலர் 3 ஹூக்ஸ் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா திக் ஸ்டாப் மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி வியர் பிராஸ்க்கு, குர்த்திஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப அழகாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பிரா, இது வந்து ஒரு மினிமைசர் பிரா. நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன் பிரா வீடியோஸ்ல எல்லாமே, மினிமைசர் பிரா வந்து நம்ம இருக்கிற பஸ்ட்டை விட கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் சைஸ் 1 சைஸ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி, ஒரு ஷேப்பாக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு லேஸ் டீட்டெயிலில் இருக்குது. எனக்கு கரெக்டாக தெளிவாக தெரியுதான்னு தெரியலனா நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல் குவாலிட்டி பிரா. அந்த குவாலிட்டிக்கு அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்லலாம். buy 2 get 3 அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் இருந்துச்சு. 3 ஹூக் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராட் பேண்ட் வந்திருக்கு. இங்கேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மெஷ் டீடைல் வந்திருக்கு. ஸோ ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான மினிமைசர் பிரா. பிளவுஸஸோட போடுறதுக்கு அண்ட் குர்தாஸோட போடுறதுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஷர்ட்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து குர்த்திஸ் அப்புறம் வந்து சாரி பிளவுஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து செட் ஆகும் இது. நெக்ஸ்ட் இந்த பிரா ஃபுல் கப் பிரா. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கவரேஜ் இருக்கணும், ஃபுல் சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த பிரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஷுவலாக வேணாம், கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேணும், பேடோட வேணும்னா இந்த பிரா வந்து சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ், திக் ட்ரெஸ்ஸஸ் எது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். டிஷர்ட்ஸோட போடுறதுக்கு கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். திக் பேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் பேட் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து நான் வேற சைஸ்ல ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கிய இந்த buy 3 இந்த ஆஃபர் இருக்கையில இது மூணுமே வந்து சேம் தான். டிசைன் சைஸ் எல்லாமே சேம் தான். நான் வந்து கலர் மட்டும் தான் வேற கலர்ல வந்து 3 கலர்ல வாங்கியிருந்தேன். வந்து ரீசெண்டா வாங்கினது, இதுக்கு தனி வீடியோவா ஒன்று போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த vlogல உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இது எல்லாமே நான் ஷையவேலேருந்து வாங்கியிருந்தேன். சூப்பர்ப் குவாலிட்டி. இந்த ப்ராடக்ட் இந்த காஸ்ட்டுக்கு வந்து சூப்பர் ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு கூப்பன் கோட் கூட இருக்கு. எல்லாருக்குமே இருக்கும். YT100 அந்த மாதிரி ஒரு கூப்பன் கோட் இருக்கும். வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால ஒரு 100 ரூபீஸ் கிட்ட ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹால உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு இருந்த ஒரு சிக்கன் ரெசிபி, நம்மளோட அந்த KFC சிக்கன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு சிக்கன் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒரு பேசிக் சிக்கன் ரெசிபி அன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. புரட்டாசியில் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் காலிஃப்ளவரில் ட்ரை பண்ணலாம். காலிஃப்ளவர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சிக்கன் பக்கடா மாதிரி இருக்கும், காலிஃப்ளவர் பக்கடா மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஒரே ஒரு முட்டை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ இல்லை புடலங்கால கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை புடலங்கால இது செஞ்சுருக்கேன். முன்னாடி வந்து பிரெட் க்ரம்ஸில் செஞ்சுருக்கேன். ஸோ 1/4 மூடி சொல்லுவோம்ல, அந்தளவு வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து விட்டுக்கிறேன், லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன்.
அப்புறம் பேசிக் மசாலாஸ் தான் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி தான் சிக்கன் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கிறேன். அதோட வந்து சால்ட் இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட்டும் போட்டுக்கிறேன். அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி இந்த தை பீஸ், இந்த செஸ் பீஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, பிரெஸ்ட் சைஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை காலிஃப்ளவர் இல்லை வந்து புடலங்காய் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனாலும் ஓகே தான். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வச்சிட போகிறேன். வச்சுட்டு நான் வந்து லோ கார்பில் இருக்கிறதுனால என்னால் பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. நான் அதனால் ஆல்மண்ட் நம்மளோட பாதாமை வந்து கொஞ்சமாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மண்ட் ஃப்ளோர் மாதிரி ஆல்மண்டை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் கார்லிக் பவுடர் ரெண்டும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கார்லிக் பவுடர், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். மற்றபடி கார்லிக் பவுடர் இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாய் தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எங்கெல்லாம் லோ கார்பில் இருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளோரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து அதில் நார்மலாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் எப்படி பரட்டுவோமோ அதே மாதிரி தான். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் லோ கார்பில் இருக்கீங்க, இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நார்மலாக வந்து உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா கூட வீட்டில் பாதாம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதை இடிச்சு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் இருக்கிற கலரில் வராது. ஏன்னா ஆல்மண்ட் ஃப்ளோரும் இதுவும் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால அதை எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சமையல் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை அப்புறம் ஆல்மண்ட் ரொட்டி தான் வந்து போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே கோகோனட் ரொட்டி காமிச்சிருக்கேன்ல, அதே ரெசிபி தான். அப்புறம் அந்த சிக்கன் வந்து இன்னொரு ஈடு வந்து இது பண்ணிகிட்ருக்கு. அந்த சைடு முருங்கைக்காய் குழம்பு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு லஞ்சாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு வீடியோவில் நான் துணி எடுக்கையிலே ஏஞ்ச நீர் இவ்வளோ இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம கட்டினது தான், நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து அப்படியே தளைஞ்சு கீழே போயிடுச்சு. கொடி கட்டுறதுக்கு மாமாவை கேட்டிருக்கேன். ஆனால் ரெனோவேஷனால நம்ம கடை ஆரம்பிச்சதுலேருந்தே, ஹோட்டல் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு 10 நாள் லீவுன்னா அது இப்போ தான். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. காலையிலே அங்கே போயிடுறாங்க, ஈவினிங் தான் வர்றாங்க. அப்படிங்கிறதுனால வந்தாங்கன்னா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு கொடி கட்டணும். இந்த ரூமை வந்து இன்னும் செட்டப் பண்ணவே இல்லை. இங்கே தான் ஜுவல்லரி எல்லாமே, இந்த பாக்ஸில் தான் வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிருக்கு. எல்லா ஜுவல்லரியுமே கீழே வந்து ஒரு 10 பீஸ் இயரிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 பிரேஸ்லெட் இல்லாட்டி ஏதாவது இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே தான் ஹால் எடுக்கிறோம், இங்கே தான் ஸ்டைலிங் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால. அதனால இங்கே ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து போட்டேன். அதெல்லாம் தூசி படிக்கிற அளவுக்கு கூட இங்கே இருக்கு. சீக்கிரமே வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இந்த ஜுவல்லரியை மட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் 2-3 வீடியோ வந்து இந்த வீக்லேயே எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி இந்த ஜுவல்லரிஸை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இல்லாட்டி மறுபடியும் கலைஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து மீஷோலேருந்து வாங்கினது. ஸோ இந்த இயரிங்ஸ் எப்படி இருக்குன்னா பிரேஸ்லெட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கேப்லேருந்து எடுத்துருக்கேன்ல, திருப்பி இதில் போட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும். இப்போ அதான் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடியே தான் என்னோடய ஜுவல்லரி எல்லாமே, பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே அதுக்கு பின்னாடியே வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கு. இது வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு, அதை எடுத்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குது. ஆனால் எதில் எது இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து வால்லையே ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தூசி அடையும், இன்னொன்று வந்து கலர் எதுவும் மங்கி போயிடுமோ அப்படிங்கிறதுனால அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. எந்த இதில் எந்த இயரிங்னு மட்டும்தான் மேலேயும் மூடி இருக்கிறதுனால, க்ளோஸாக மூடி இருக்கிறதுனால தெரியல. ஸோ அதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை யாரோட வீடியோவாக இருந்துச்சுன்னா கூட என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் அதை வந்து பார்த்து அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ துணி எடுத்ததெல்லாம் உட்காந்து இங்கேயே மடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி கடை வந்து ரெனோவேட் ஆகுது. 2 வருஷம் 2019 அந்த 2020 ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து இந்த சாப்பிட்றதுக்குலாம் உள்ளே அலோவ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரூல்ஸ் நிறையா இருந்ததுனால கடையை வந்து ரெனோவேட் பண்ணவே இல்லை. 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு 10 நாள் 15 நாள் லீவ் விட்டு நம்ம அதை ஃபுல்லாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு கடையில். ஸோ அதனால் மாமா காலையிலே போயிட்டு ஈவினிங் தான் வராங்க. அந்தளவு பிஸியாக ஓடிட்டுருக்கு. நான் அன்றைக்கி காலையில் எடுத்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து ஜல்லி கொட்டின அன்றைக்கி நான் எடுத்தது. ஸோ காலையிலே அங்கே போயிடுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜல்லி கொட்டுற அன்றைக்கி எடுத்தது. ஸோ கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. ஸோ பிஃபோருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இங்கே ஃபுல்லாகவே நான் தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவர் வாஷர் வச்சு வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு டேபிள் சேர்லேருந்து சிமெண்ட்லேருந்து எல்லாமே அப்படியே டோட்டலாக கடையே மாறுது. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது இந்த சைடில் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அதுக்கும் எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே புது கடை மாதிரி வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் எடுத்தது. இப்போ வந்து தளம் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து தளம் போட்டு அதுக்கானது தான் நடந்துட்டுருக்கு. இப்போ பின்னாடி வந்து நம்மளோட க்ளீனிங் இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து இங்கே அடுப்பு அங்கே அடுப்பு எல்லாமே வந்து கட்டிகிட்ருக்காங்க.
ஸோ இது வந்து நம்மளோட வாட்டர் டேங்க். அதுக்கு அடியில வந்து டேங்க் இருக்கும். ஸோ அந்த இது கிளீனிங் பர்ப்பஸ் தண்ணியெல்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் இருக்கிறது. ஸோ தலை வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இனிமே தான் பெயிண்டிங், இதுவுமே தான் ஸ்டிக்கரிங் அந்த வேலையெல்லாம் முடிய போகுது. இப்போ இந்த சைடில் நான் ஒரு குப்பைக்கூளம் மாதிரி ஒன்று காமிச்சேன்ல, அதை தான் அந்த சைடில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணி தளம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் ரைட் போக முடியல அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஈவினிங் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனோம். ஸோ பெட்ரோல் போட்டு வெளில கிளம்புனோம். கிளம்பி அப்போலாம் வந்து மழை வர்ற மாதிரியே இல்ல. சுத்தமா மழை வர்ற மாதிரியே இல்ல. கிளம்பி பைபாஸ்லாம் தாண்டி நாங்க போனதுக்கப்புறம் மழை நல்லா புடிச்சுக்கிச்சு. ஸோ, அதனால போயிட்டு திருப்பி வர்றப்போ ரொம்ப ஸ்லோவா வந்தோம். இந்த காத்து சொழட்டி சொழட்டி அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சுச்சு. நல்லா சுத்தி சுத்தி காத்தோட மழை இருக்கிற மாரி இருக்கும்ல, அந்த மாதிரி மழை இருந்துச்சு. செம்ம மழை. ஸோ, போறப்ப சுத்தமா இல்ல. போய் எண்ட்ல நாங்க எப்பயும் திரும்புற இடத்துல திரும்ப ஆரம்பிக்கையில நல்ல மழையாயிடுச்சு. ஸோ, அப்பதான் திரும்பி வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க. இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.